ஹே காய்ஸ், வெல்கம் பேக். என் பேர் ஆதித்யா. இந்த சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா தெரிஞ்சுக்கோங்க, நம்ம சேனலில் டேட்டா செக்ஷன் அல்கோரிதம் சீரிஸ் தமிழ் இருக்குது, கோடிங் டியூட்டோரியல் சீரிஸ் தமிழ் இருக்குது, அண்ட் மிஷின் லேர்னிங் சீரிஸ் தமிழ் இருக்குது. அண்ட் நிறைய பிளேலிஸ்ட் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் டைனமிக் ப்ரோக்ராமிங், கிராஃப்ஸு, இந்த மாதிரி அட்வான்ஸ்டு கான்செப்ட்ஸில் நிறைய பிளேலிஸ்ட் இருக்குது. யூ கேன் கோ செக் அவுட். ஸோ இன்னைக்கான கொஸ்டின் பார்க்கலாம். Dota2 Senate. In the world of Dota2, there are two parties, Radiant and Dire. ஸோ டோட்டான்னு ஒரு கேம் இருக்க போல இருக்குது. ஐ டோன்ட் பிளே கேம்ஸ், பட் டோட்டான ஒரு கேம் இருக்குன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ அதை பற்றி தான் இருக்க போல இருக்கு கொஸ்டின் இன்னைக்கு. ஸோ Dota2 Senate consists of senator coming from two parties. Now Senate wants to decide on change in Dota2 game. The voting for this change is round-based procedure. In each round, each Senate can exercise one of the two rights. ஸோ பேசிக்கலி வந்து டோட்டாவில் வந்து ஒரு ஓட்டிங் சிஸ்டம் இருக்குது. ஸோ அந்த ஓட்டிங் சிஸ்டமில் வந்து லைக் ஈச் ஓட்டர் வந்து ஈச் ஓட்டருக்கு வந்து ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. அது என்ன ஆப்ஷன்ஸ்னால் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். பேன் ஒன் செனேட்டர்ஸ் ரைட். as senator can make each senator lose all his rights in this and all the following rounds. And second choice வந்து பார்த்தீங்கன்னா announce the winner. If the senator found the senators who still have rights to vote or all from the same party, he can announce the victory and decide the change in the game. Right? Given the string Senate representing each senator's party belonging, the character R and D represents Radiant party and Dire party. Then if there are n senators and the size of the given string will be n. Round-based procedure starts from the first senator to the last senator in the given order. This procedure will last until the end of the voting. All the senators will have lost their rights will be skipped during the procedure. Right? Suppose every senator is smart enough and will play the best strategy for his own party. Predict which party will finally announce the victory and change the Dota2 game. The output should be Radiant or Dire. So basically என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இட்ஸ் a very long question but I will simplify. ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸோ ஒரு ஸ்ட்ரிங் கொடுத்துட்றாங்க ரேடியன்ட், அதாவது ஆர்டிங்கிற ஆர் இல்லை டி இருக்குது. ஸ்ட்ரிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டி கேரக்டர்ஸ் மட்டும்தான் இருக்கும். ஆர் ரெப்ரசன்ஸ் ரேடியன்ட், டி ரெப்ரசன்ஸ் டயர். ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தா உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிடும். ஃபஸ்ட் எக்ஸாம்பிளில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆர் இருக்குது. கரெக்டாக? ஸோ ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் ஆர் அண்ட் தென் டி இருக்குது. ரைட்? ஸோ ஆர் அண்ட் தென் டி இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஐட்ரேட் பண்ணும்போது லெஃப்ட் இந்த ஃபஸ்ட்டு வந்து இந்த செனேட்டருக்கு வந்து நம்ம சாய்ஸ் போகும். ரெண்டு சாய்ஸ் இருக்குது. ரைட்? ரெண்டு சாய்ஸ் இருக்குது. ஃபஸ்ட் சாய்ஸ் என்னன்னா, எதிர் யூ கேன் ஆக்சுவலி கேன்சல் ஆல் த ரைட்ஸ் ஆஃப் த ரைட் ஓட்டர். அதாவது இப்போ ஆருக்கு ரைட் சைடு என்ன இருக்குது? டி இருக்குது. இந்த டியோட ரைட்ஸ் எல்லாத்தையும் கேன்சல் பண்ண முடியும் ஆரால். செகண்ட் சாய்ஸ் வந்து சப்போஸ் இந்த கிவன் ஸ்ட்ரிங்கில் இப்போ எல்லாமே வந்து ஒரே பார்ட்டியாக இருந்துச்சுன்னா தென் யூ கேன் அனௌன்ஸ் த வின்னர். ரைட்? சப்போஸ் இந்த என்டையர் ஸ்ட்ரிங்கில் வந்து ஆர் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. சப்போஸ் ஆர் இந்த மாதிரி ஸ்ட்ரிங் ஃபுல்லாகவே ஆர் இருந்துச்சுன்னா தென் யூ கேன் டிசைட் த வின்னர் ஆஸ் ரேடியன்ட் ஆர். ரைட்? இட்ஸ் ஆஸ் சிம்பிள் அஸ் தட். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, எக்ஸ்ப்ளனேஷன் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து இந்த ஆர் இஸ் ஆக்சுவலி கேன்சலிங் த ரைட்ஸ் ஆஃப் த டி. இட் மீன்ஸ் தட் இந்த டியோட ரைட்ஸ் எல்லாமே கேன்சல் பண்ணுது. இந்த ரைட் சைடு இருக்க டியோட ரைட்ஸ் எல்லாமே கேன்சல் பண்ணிடுது. ஸோ அதனால் வந்து வின்னர் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கேரக்டர் தான் இருக்குது, விச் இஸ் ஆர் மீன்ஸ் ரேடியன்ட் தான் வின்னர். ரைட்? ஸோ இட்ஸ் ஆஸ் சிம்பிள் அஸ் தட். ஸோ செகண்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். செகண்ட் எக்ஸாம்பிள் நம்ம என்ன பண்ணலாம்னா, செகண்ட் எக்ஸாம்பிள் வந்து ஆர்டிடின்னு இருக்குது. ரைட்? ஆர் டி அண்ட் தென் டி. ஸோ ஆர்டிடியில் வி கேன் ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஓட்டிங் வந்து இதுக்கு போகுது. ஸோ ஆர் என்ன பண்ணும்? ஆர் வந்து பார்த்தீங்கன்னா ஆருக்கான லெஃப்ட் சைடு பார்க்கும். ஆருக்கான லெஃப்ட் சைடு என்ன இருக்குது? சாரி, ஆருக்கான ரைட் சைடு என்ன இருக்குது? டி இருக்குது. ஸோ இந்த டிக்கான ஓட்டிங் ரைட்ஸை கேன்சல் பண்ணிடலாம். ரைட்? டிக்கான ஓட்டிங் ரைட்ஸ் கேன்சல் பண்ணிடலாம். செகண்ட் நம்ம வந்து இங்கே மூவ் பண்ணுவோம். ரைட்? இந்த டிக்கு வருவோம். ஸோ டியோட ரைட் சைடு இருந்தாலும் டியோட ரைட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா சர்க்குலராக பார்க்கணும். டியோட ரைட் சைடு வந்து ஆர் தான். ஸோ ஆரோட ரைட்ஸ் எல்லாம் நம்ம கேன்சல் பண்ணிடலாம். ரைட்? ஸோ இப்போ நம்மக்கிட்ட ஒரே ஒரு கேரக்டர் தான் இருக்குது, விச் இஸ் டி. ரைட்? ஒரே ஒரு கேரக்டர் தான் இருக்குது, விச் இஸ் டி. ஸோ அதனால அவர் வின்னர் இஸ் டயர். ரைட்? ஸோ அதான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க செகண்ட் எக்ஸாம்பிளில் பாருங்கள். ஸோ இட்ஸ் ஆஸ் சிம்பிள் அஸ் தட். ஸோ அண்ட் இங்கே ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். Suppose every senator is smart enough and will play the best strategy for his own party. Predict which party will finally announce the victory and change the Dota game. ஸோ பேசிக்கலி வந்து எல்லா பார்ட்டியுமே வந்து ஒரு ஆப்டிமலாக ஒரு பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி விளையாடுறாங்கன்னு வச்சுக்கலாம். ஸோ அப்படி விளையாண்டாங்கன்னா லைக் எந்த ஒரு பார்ட்டி வந்து வின்னராக வருவாங்க அப்படின்னு நம்ம வந்து ஃபைனலாக பிரிண்ட் பண்ணணும் ஆன்சரை. ஸோ இதுதான் கொஷன். ஸோ பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜி என்னவா இருக்கும்? Just think about it. Best strategy என்னவா இருக்கும்? It's a very simple thing தான். Best strategy என்னவா இருக்கும்? Suppose R இருக்கு and then right side D இருக்குதுன்னா I can say that suppose
ஆர் இருக்குது டி இருக்குது அண்ட் தென் ஆர் இருக்குது ஆர் இருக்குன்னு வச்சுக்கலாம் ரைட். ஆர் இருக்குது அண்ட் தென் ஆர் இருக்குன்னு வச்சுக்கலாம். ஸோ இப்போ சொல்லுங்கள் ஆர் இருக்குது டி இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஆருக்கு வந்து சாய்ஸ் போதுன்னு வச்சுக்கலாம். ஆருக்கு சாய்ஸ் போச்சுன்னா ஆப்வியஸாக வந்து ஆரோட ஆப்போனண்ட் வந்து டி. அதனால் வந்து டியை கேன்சல் பண்ணுறது தானே பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜி. டியை வந்து டியோட ரைட்ஸை கேன்சல் பண்ணுறது தானே பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜி. புரியுதுன்னு நம்புறேன். சப்போஸ் வந்து ஆர் இருக்குன்னு வச்சுக்கலாம். ஸோ ஆர் இருக்குதுன்னா சப்போஸ் இந்த ஆருக்கு வந்து சாய்ஸ் போகுதுன்னா இந்த ஆர் வந்து இந்த ஆரோட ரைட்ஸை கேன்சல் பண்ணுமா? Why should R cancel the rights of R? It doesn't make sense, right? இப்போ வந்து ஆர்ஆர் வந்து ரெண்டுமே ஒரே பார்ட்டியில் இருக்குது. ஸோ அதனால் வந்து we should not actually cancel the rights of the other person who belongs to the R party, right? அதனால் வந்து பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜி வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போனன்ட் பார்ட்டியோட ரைட்ஸை கேன்சல் பண்ணுறது தான், ரைட்? ஸோ புரியுது நம்புறேன். ஸோ தட் இஸ் த பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜி. ஸோ பேசிக்கலி வந்து பார்த்தீங்கன்னா லைக் திஸ் பாய்ஸ் டவுன் டு அ greedy problem, right? Greedy problem. And in the problem வந்து I was able to solve this problem using queues because ஏன் எனக்கு queue மைண்டில் வந்துச்சுன்னா because I solved the similar problem. I have solved a similar problem. So there's a problem named find the winner of the circular game. So இந்த ஒரு ப்ராப்ளம் பாருங்க. ஸோ இந்த ப்ராப்ளம் வந்து try to solve this problem. It's a very simple problem. Find the winner of a circular game. So in the game இந்த ப்ராப்ளம் வந்து you can solve using queues. ஸோ சேம் வந்து இதையும் queue வச்சு சால்வ் பண்ண போகிறேன். எப்படி சால்வ் பண்ண போகிறேன்னா I will explain you the approach and then let's get into the code. ஸோ அப்ரோச் புரிஞ்சால் தான் உங்களுக்கு கோட் புரியும். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஃபர்ஸ்ட் வந்து I'm going to traverse the array. ஓகே, நான் செகண்ட் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன். செகண்ட் எக்ஸாம்பிள் வந்து RDD இருக்குது, ரைட்? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து I'm going to traverse the string. ஸோ இண்டெக்ஸ் மார்க் பண்ணிக்கிறேன் 0, 1 and then 2. ஸோ I'm going to traverse the string. ஸோ ஸ்ட்ரிங் ட்ராவல்ஸ் பண்ண போகிறேன். I'm going to push the index value into the string. ஸோ 2 queue கிரியேட் பண்ணிக்கிறேன், 2 queue. அந்த queues வந்து பார்த்தீங்கன்னா ஒரு queue வந்து Rன்னு வச்சுக்கிறேன் which is for radiant and இன்னொரு queue வந்து Dன்னு வச்சுக்கிறேன் which is for diar, ரைட்? ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் என்ன பண்ணுவேன்னா ஃபஸ்ட்டு வந்து நான் ட்ராவல்ஸ் பண்ணிகிட்டே போவேன். ட்ராவல்ஸ் பண்ணிகிட்டே போகும்போது QRல வந்து பார்த்தீங்கன்னா I will push the QRல வந்து பார்த்தீங்கன்னா I will push the indices where R is present. R வந்து அங்கே இருக்குது, R வந்து 0th இண்டெக்ஸில் இருக்குது. I will push 0. டியில் வந்து பார்த்தீங்கன்னா சிமிலர்லி டியில் வந்து டி எங்கே இருக்கோ அந்த இண்டெக்ஸில் நான் புஷ் பண்ண போகிறேன். டி வந்து எங்கே இருக்குது, ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸில் இருக்குது அண்ட் தென் செகண்ட் இண்டெக்ஸில் இருக்குது, ரைட்? ஸோ புஷ் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் நான் என்ன செக் பண்ணுவேன்னா I will check the top elements. I mean front element நான் வந்து செக் பண்ணுவேன். ஸோ ஃப்ரண்ட் எலிமெண்ட்டை வந்து பாப் பண்ணிவிட்டு I will check for the front element. ஸோ ஃப்ரண்ட் எலிமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரைட். ஸோ ஃப்ரண்ட் எலிமெண்ட் வந்து 0 இருக்குது. ஆரோட ஃப்ரண்ட் எலிமெண்ட் 0, ரைட்? ஆரோட ஃப்ரண்ட் எலிமெண்ட் 0 அண்ட் டியோட ஃப்ரண்ட் எலிமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1 இருக்குது, ரைட்? ஸோ இப்போது இதில் வந்து எது கிரேட்டர் எலிமெண்ட்டோ அதை வந்து I will just remove it, ரைட்? பேசிக்லி வந்து இந்த 2 எலிமெண்ட்டும் நான் ரிமூவ் பண்ணிவிடுவேன், பாப் பண்ணிவிடுவேன் அண்ட் தென் நான் கம்பேர் பண்ணுவேன். ஸோ கம்பேர் பண்ணும்போது D is the largest element, right? D is the greater element. அதனால் நான் என்ன பண்ணுவேன்னா இந்த ஆரோட ப்ளஸ் த லென்த் ஆஃப் த ஸ்ட்ரிங்கை வந்து நான் அப்பன் பண்ணிவிடுவேன். ஸோ லென்த் ஆஃப் த ஸ்ட்ரிங் என்னது 3. ஸோ 0 + 3 என்னது 3 வந்து நீங்கள் அப்பன் பண்ணிவிடுவேன் அண்ட் தென் 3 அப்பன் பண்ணியாச்சு அண்ட் தென் டியில் வந்து நான் எதுவுமே ஆட் பண்ண மாட்டேன், ரைட்? டி வந்து அப்படியே தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் ஐட்ரேஷனில் மறுபடியும் நான் செக் பண்ணுவேன். என்ன செக் பண்ணுவேன், நெக்ஸ்ட் வந்து மறுபடியும் செக் பண்ணுவேன் வெதர் இப்போ வந்து ஆர் வந்து பார்த்தீங்கன்னா 3 இருக்குது. ஐ மீன் ஃப்ரண்ட் வந்து 3 இருக்குது, ரைட்? ஆரில் இருக்கிற ஃப்ரண்ட் எலிமெண்ட் 3 இருக்குது அண்ட் டியில் இருக்கிற ஃப்ரண்ட் எலிமெண்ட் வந்து 2 இருக்குது, ரைட்? 2 இருக்குது. ஸோ ஐ வில் செக் வெதர் விச் இஸ் ஆக்சுவலி கிரேட்டர்னு செக் பண்ணுவேன். எது ஸ்மாலரோ அதை வந்து நான் வந்து ரிட்டைன் பண்ணிவிடுவேன், ரைட்? எது ஸ்மாலரோ அதை வந்து நான் ரிட்டைன் பண்ணுவேன். எது கிரேட்டரோ ஐ வில் ஒமிட் தட். ஸோ இது ரெண்டுமே நான் பாப் பண்ணிவிடுவேன், ரைட்? ஐ வில் பாப் திஸ் அண்ட் எது ஸ்மாலரோ அதோட ப்ளஸ் த லென்த் ஆஃப் த ஸ்ட்ரிங்கை ஆட் பண்ணுவேன். லென்த் ஆஃப் ஸ்ட்ரிங் என்னது 3, ரைட்? RDDயில் வந்து லென்த் ஆஃப் த ஸ்ட்ரிங் என்னது RDD. ஸோ 3 எலிமெண்ட்ஸ் இருக்குது, ஸோ 3. ஸோ 2 + 3 வந்து 5, ரைட்? 5. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த RQ வந்து இந்த Q வந்து எம்டி ஆகிடுச்சு, ரைட்? ஆருங்கிற Q வந்து எம்டி ஆகிடுச்சு. திஸ் பிகேம் எம்டி. அதே டிக்யூவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு எலிமெண்ட் இருக்குது, ரைட்? ஸோ டியில் வந்து ஒரு எலிமெண்ட் இருக்குது. இட் மீன்ஸ் தட் தி ஆன்சர் இஸ் டயர், ரைட்? எந்த கியூவில் வந்து எலிமெண்ட் இருக்கோ அந்த கியூ தான் நம்மளுக்கான ஆன்சர். ஸோ இஃப் திஸ் டிக்யூ ஆஸ் த ஆன்சர், இஃப் டிக்யூ இஸ் நாட் எம்டி தென் த ஆன்சர் இஸ் டயர். RQ வந்து நாட் எம்டி ஆன்சர்னா தென் த ஆன்சர் இஸ் ரேடியன்ட். இட்ஸ் ஆஸ் சிம்பிள் ஆஸ் தட். ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு கொஷின் வரலாம், எதுக்கு நான் வந்து இந்த லென்த் ஆஃப் த ஸ்ட்ரிங் ஆட் பண்ணுறேன்னு உங்களுக்கு ஒரு கொஷின் வரலாம். ஏன் ஆட் பண்ணுறேன்னா பிகாஸ் நம்ம வந்து நம்மளுக்கு தெரியும் இந்த ஆல்கோரிதமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்க கொஷனே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஓட்டிங்கே வந்து சர்க்குலராக இருக்குது, ரைட்? சர்க்குலராக இருக்குது.
ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிடின்னு இருக்குதுன்னா ஆர்டிடின்னு ஸ்ட்ரிங் இருக்குதுன்னா ரைட் ஆஃப்டர் திஸ் டி இந்த லாஸ்ட் டியோட ஓட்டிங் ஆனப்புறம் நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து சர்க்குலராக மூவ் பண்ணணும். சர்க்குலர் ரைட் சைடு நம்ம மூவ் பண்ணணும். சர்க்குலராக ரைட் சைடு நம்ம மூவ் பண்ணணும். ஸோ அதனால டு மெயின்டைன் திஸ் ப்ராப்பர்ட்டி வி ஆர் ஆடிங் த லென்த் ஆஃப் த ஸ்ட்ரிங். ஸோ இந்த லென்த் ஆஃப் த ஸ்ட்ரிங் ஆட் பண்ணுறது மூலியமா வி ஆர் ஆக்சுவலி மெயின்டைனிங் த சர்க்குலர் ப்ராப்பர்ட்டி, ரைட்? ஸோ புரியுதுன்னு நம்புறேன். ஸோ லெட்ஸ் கெட் இன்டு த கோட். ஸோ இப்போ அப்ரோச் ஓரளவு ஒரு அப்ஸ்ட்ராக்டாக புரிஞ்சுன்னு நம்புறேன். கோட் பார்த்தா உங்களுக்கு இன்னும் தெளிவாக புரியும், ரைட்? ஸோ நான் இப்போ என்ன எக்ஸ்பிளைன் பண்ணணும் அதை தான் வந்து நான் கோடாக கன்வெர்ட் பண்ண போகிறேன், ரைட்? ஸோ 2 கியூ கிரியேட் பண்ணிக்கிறேன். கியூ int r and then d, right? Next for int I is equal to 0, I is less than so int n ன்னு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கிறேன். int n is the size of the senate, அதாவது ஸ்ட்ரிங்கோட சைஸ், senate dot size, alright? ஸோ செனேட்டோட சைஸ். அண்ட் இப்போ என்ன பண்ணலாம்னா for int I is equal to 0, I is less than n, I plus plus alright, if senate of I is equal to r, then நம்ம அந்த பர்டிகுலர் இண்டெக்ஸை நம்ம வந்து ஆர்ல புஷ் பண்ணிடலாம். r dot push that particular I, alright? Else d dot push that particular I, alright? ஸோ புஷ் பண்ணியாச்சு. ஸோ ஃபைனலாக நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா நெக்ஸ்ட் வந்து while r is not empty and d is not empty, alright? d is not empty. நான் என்ன சொன்னேன், what we should do, நான் வந்து இப்போ வந்து இந்த ஃப்ரண்ட் எலிமெண்ட்டை ஃபர்ஸ்ட் நான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண போகிறேன். ஸோ ஃப்ரண்ட் எலிமெண்ட் நான் எப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறேன்னா int rdxன்னு ஒரு வேரியபிள் வச்சுக்கிறேன். rdx which is the index of the radiant, அதாவது index of the rth queue, right? r queue ஓட index. ஸோ எப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணலாம்னா we can extract using front, q dot front, alright? ஸோ அதே மாதிரி int didx ன்னு ஒரு வேரியபிள் which is the index of the dir, right? d dot front and ரெண்டுமே பாப் பண்ணிடலாம். ஃப்ரண்ட் எலிமெண்ட்டை பாப் பண்ணிடலாம், ரைட்? r dot pop d dot pop, alright? so next என்ன பண்ணலாம்னா we have to check, என்ன செக் பண்றோம்னா whether we are checking whether which is the smallest index, எது smallest index அதோட அதை வந்து நம்ம வந்து மறுபடியும் புஷ் பண்ண போறோம். if ridx is less than didx, then we can just push எது smaller index அதை வந்து நம்ம ரிட்டைன் பண்றோம் basically, right? we are returning the smaller index. ஏன் நம்ம ரிட்டைன் பண்றோம்னா because ஏன் நம்ம ஸ்மாலர் இண்டெக்ஸை ரிட்டைன் பண்ணுறோம். சப்போஸ் இந்த ஆர்டிடிங்கிற ஸ்ட்ரிங்கில் we are actually returning the smaller string. இப்போ வந்து பாருங்க, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சாய்ஸ் வந்து ஆருக்கு போகுது. ஆர் இஸ் ஆக்சுவலி கேன்சலிங் த ரைட்ஸ் ஆஃப் டி, ரைட்? அதனால நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த லெஃப்ட் மோஸ்ட் எலிமெண்ட் விச் இஸ் அ ஸ்மாலர் இண்டெக்ஸை நம்ம வந்து ரிட்டைன் பண்ணுறோம். அதனால தான் இந்த ஸ்டெப் நம்ம வந்து இங்கே யூஸ் பண்ணுறோம், ரைட்? ஸோ ஆர் டாட் புஷ் ridx plus the length of the string, alright? else condition, else condition is nothing but if ridx is greater than the didx, அப்ப என்ன பண்ணலாம்னா we can just push didx, d dot push didx plus n. it's as simple as that. so finally வந்து at some point வந்து பாத்தீங்கன்னா இந்த while loop terminate ஆயிடும் because ஏதோ ஒரு queue வந்து empty ஆயிடும், right? so if if r is not empty, right? r வந்து empty இல்லைனா we can just return radiant, alright? suppose d வந்து not empty ஆச்சுனா we can just return dir, dire. so it's as simple as that. so run பண்ணி பார்க்கலாம். ஓகே, இங்கே வந்து ஆக்சுவலி ஆர் வரும், சாரி, ஆர் டாட் ஃப்ரண்ட். ஸோ பாருங்க நம்ம சொல்யூஷன் அக்செப்ட்னு பார்த்து let me run. ஸோ சப்மிட் பண்ணுறேன் பாருங்க. ஸோ பாருங்க நம்ம சொல்யூஷன் சப்மிட் ஆயிடுச்சு. ஸோ ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டுட் த அப்ரோச். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம்னா ஃபர்ஸ்ட் வந்து we are pushing all the
corresponding index of radiant and diar into 2 queues. 2 queue create பண்ணுறோம். ஒரு queue வந்து பார்த்தீங்கன்னா radiantக்கு which is represented by R, இன்னொரு queue வந்து பார்த்தீங்கன்னா diarக்கு which is represented by D, right? So suppose நம்மளோட character வந்து R ஆனிச்சுன்னா we are pushing that particular index into R. Suppose character D ஆனிச்சுன்னா we are pushing that particular index to D. D queueல நம்ம push பண்ணுறோம். And next வந்து நம்ம we are actually extracting the front index, front element extract பண்ணுறோம், and then pop பண்ணுறோம். And then எது வந்து smaller indexோ அதை வந்து நம்ம return பண்ணுறோம். Return எப்படி பண்ணுறோம்னா by adding that particular index plus the length of the string into the queue, right? Basically இங்கே வந்து we are returning the smaller index. Returning smaller index. Alright, so புரிஞ்சுன்னு நம்புறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஸோ நிறைய பேர் கோடிங் தமிழில் கற்றுப்பாங்க. அண்ட் நம்ம சேனல்லே பார்த்தீங்கன்னா நிறைய பிளேலிஸ்ட் இருக்கு. ஸோ if you are a beginner learning data structure and algorithms, then this is the right place to be in. So thanks for watching. We'll see you in the next video again. Until then, bye.